Cheers. டேய் காசு அங்க விடா. என்னம்மா எவ்வளோ ஆச்சு? என்ன நல்லா வாங்குனீங்க? 2 டீ தான். டேய் 2 டீ மட்டும் மாடா சாப்பிட்டோம். சாரிண்ணா 2 பிஸ்கெட்மா. டேய் 2 பிஸ்கட் மட்டும் மாடா சாப்பிட்டோம். 2 பண்ணுமா. டேய் 2 பண்ணு மட்டும் மாடா 2 சாப்பிட்டோம். முறுக்கும் சாப்பிட்டேனே. என்னண்ணே நீங்க பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. அதாம்மா எவ்வளோ ஆச்சு? நிஜமாவே அவ்வளவுதானா? அவ்வளோதான். மொத்தம் 45 ரூபா ஆச்சு. 45 ரூபாவா? ஆமா. விலைவாசிலாம் ஏறி போச்சுன்னு நினைக்கிறேனே. கரெக்ட். சரி செட்டில் பண்ணு. வாவ் கலர்ஃபுல் நோட். இந்தா. சில்லற கூட. டேய் என்ன சில்லற கூட அவன பிச்சைக்கார பயலா? அவனை பத்திலாம் எனக்கு தெரியாது. தம்பி வெயிட் பண்ணா கொடுக்குறேன். வாடா அப்படி திரும்படா. பேர் என்னம்மா? மீனாட்சி. எவ்வளவு ஆச்சு? 45 ஆச்சு. என்னண்ணே ஏதாவது லவ் லெட்டர் எழுதுறீங்களா? 45 rupees only. செக் கொடு. கேட்ச் இட். ஏங்க 45 ரூபாய்க்கு செக் கொடுத்தா நான் என்ன பண்றது? 500 100 ரூபா தாராளமா வர வரைக்கும் எல்லாருக்கும் இதான் நிலைமை. ஆமா இது என்ன சரவணன் மீனாட்சி டீ ஸ்டால்? எனக்கு சரவணன் மீனாட்சி நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு சரவணன் மாதிரினே இருப்பாரா அப்படி? இல்ல எனக்கு ஒரே ஆள் தான். சரவணன் எங்க வேற சரவணன்? அவர் வெளியே போயிருக்கிறாரு. சரி நம்ம கிளம்பிடுவோமாண்ணே. என்ன வருவாரான்னு கேட்டு கிளம்பிடுவோம்னா அப்ப என்ன பிளான்ல வந்த நீ? இல்லண்ணே நமக்கு நிறைய வேலை இருக்குமேண்ணே. என்னடா கட்டடிச்சு சுத்துற? என்ன பண்ணுவ? அப்படி இவன் கேட்டான். ஏயா வெள்ள பண்ணி. நல்ல வேலை அம்மா போட்டு விட்டுட்டீங்க. எந்த புக்ஸும் படிக்காம எந்த ஸ்கூல் பக்கமும் தலை வச்சு படுக்காம படிப்பை பத்தி பேசுற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பால்வாடிக்கு தூக்கிட்டு போய் பால்வாடியில இருந்து எல்கேஜி வரைக்கும் எந்த கார்ட்டூனும் பார்க்காம அழுது ஸ்கூல் வேணா இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்பா அம்மா சேர்த்து விட்டு தமிழுக்கு ஒரு நோட்டு இங்கிலீஷ்க்கு ஒரு நோட்டு ஹிந்திக்கு ஒரு நோட்டுன்னு தூக்கி அதை தூக்க முடியாம கூட வர குண்டனை தூக்க வச்சு சோட்டா பீம் பார்க்கறதுக்கு வாந்தி வரா மாதிரி நடிச்சு சண்டேஸ்ல அலாரம் வச்சு கோலி விளையாடுறப்ப என் ட்ரௌசர் கிழிஞ்சி கூட விளையாண்ட பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்து சிரிச்சு வீட்டில் வந்து அம்மா கிட்ட அடி வாங்கி எல்கேஜில இருந்து இப்போ வர கிழிஞ்சு போன எல்லா ட்ரௌசரையும் ஒரே நேரத்தில் தச்சு இந்த ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சா இந்த ஸ்கூல் என்னை வீட்டில் இருறா பக்கின்னு விரட்டி ரோடா அலைஞ்சு எங்கள் அப்பா கிட்ட மாட்டி எங்கள் அப்பா என்னை மூளைக்கோளாறுன்னு திட்டி திங்கிற ஒவ்வொரு பிஸ்கட்டும் தொண்டையில் சிக்கி வலிச்சு கடைசியில் எவனோ ஒரு புண்ணியமா போனா போது மழை வருதுன்னு எனக்கு லீவு கொடுத்தா அதையும் கெடுக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஆங்கரெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசுகிற எஸ்ஐபி எனக்கு எவ்வளோ திமிரியா இருக்கும். டீ குடிப்பா. விஐபி தெரியும் அதுனா எஸ்ஐபி. ஸ்கூல்ல இருக்காத பையன். ஓ நம்மள மாதிரினே. சரி மழையா? என்னடா வெள்ள வேற கொடை எடுக்காம வந்துட்டோம். என்னடா மழை? தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. நீங்க நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? அல்ல அது உங்களெல்லாம் பார்த்தா நியூஸ் பேப்பரை பஜ்ஜி துன்றதுக்கு எடுக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஓகேடா என்னடா நியூஸ்? மேட்டர் மட்டும். சரி இருங்க நியூஸ் பேப்பரை தான் தரேன் நீங்களே படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இந்தடா தம்பி. உடுங்கக்கா. அவளுக்கு படிக்க டேய் தெரியும் நானே. தமிழ் பேப்பர் தானே? அண்ணன்ட்ட கூட தமிழ் பேப்பர் தான். அப்ப இங்கிலீஷ் பேப்பர்னா? அக்காயிட்ட கொடு. ஆக மொத்தம் உனக்கு படிக்க தெரியாதுன்ற சொல்லாம சொல்ற. போடா டேய் போடா.